சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையும். பாருங்க, சிங்கக்குட்டிக்கு அதனுடைய தாய் காட்டிலே வேட்டையாடி கொண்டு வந்து இரைகளை கொடுக்கிறது. தாய் சிங்கம் குட்டிகளுக்கு தேவன் சொல்கிறார், அதே ஒரு நாள் இறைக்கு தடுமாறலாம். ஆனால் தேவனுடைய குட்டிகள் இறைக்கு தடுமாடுவதை தேவன் அனுமதிப்பதில்லை. எல்லாரும் சொல்லுமா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையும் படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லி பாருங்க. வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் சேரும்போது புக்கு வாங்குறீங்களா இல்லையே, ஃபர்ஸ்ட் என்ன வாங்க சொல்லுவாங்க? வாய்ப்பாடு. பாருங்க, அருமையான வேடை கொடுத்துருக்கோம், வாய்ப்பாடு. அதில் இருக்கிறது வாய் பாட 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 வாய்ப்பாட்டில் இருக்கிறது எங்க வந்துருது? இருதயத்தில் வந்துருது. இப்ப சொல்றாங்க வாய்ப்பாடு சொல்லுங்க போது என்ன சொல்றாங்க? வாய்ப்பாடுது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து இருதயத்திலே தியானிக்கும் பொழுது, வாயிலே அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சொன்னபடியே உங்களுக்கு ஆக கடவுள். பாருங்க, இல்ல ஆகாது, போகாது, முடியாது, இதெல்லாம் தாராளமா பேசுறாங்க. இதுக்கெல்லாம் சீக்கிரமா வருது வாய். ஆனால் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், பட்டினியா இருக்க மாட்டேன். இதை சொல்லுங்கன்னா வாய் என்ன பண்ண மாட்டேங்குது? சொல்ல மாட்டேன். அது சொல்றாரு. வாசிப்போம். சொல்லாதனால தான் பிரச்சனையே. வீட்டில் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. கணவன் கிட்ட பாத்தீங்கன்னா பிரச்சனை தான். பிள்ளைங்க ஏதாவது கேட்டாலும் இல்லைன்ற அந்த பிரச்சனை தான். எல்லா இடத்திலும் இல்லை இல்லை இல்லை. தேவாதி தேவன் சொல்லுகிறார், அந்த இல்லை என்கிற அந்த வாய் எப்ப மாறுகிறதோ அப்பயே ஆசீர்வாதங்கள் உன்னை விரட்டி கொண்டு வந்து உன்னை உந்தி கொண்டு போய் சொல்றாரு, என்னை தாண்டி தானே நீ போனோம். அதனால நீ வர்ற வழியில நான் முன்னாடியே ஓடி போய் என்ன பண்ற? நிக்கிறேன். நீ வரும்போது உன்னை ஆசீர்வாதம் கழுத்தை கட்டி கொள்ளும் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது.